نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. லைட்டிங் எல்லாம் போட்டு இருட்டா இருக்கா? எல்லாம் இல்ல எனக்கு ஓகே. எல்லாம் இல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கல்வியின் முக்கியத்துவம் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக நாம் செய்திகளை கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். நேற்றைய உரையில் நிலையான செல்வம் கல்வி, பயனுள்ள கல்வியானது நமக்கு மறுமையில் வெற்றியை பெற்றுத்தரும், நம்முடைய மறைவுக்கு பிறகும் நமக்கு நன்மையை வரவைத்துக் கொண்டிருக்கும் என்ற செய்திகளை நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இப்னு மாஜாவில் 240வது ஹதீஸாக பதியப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் பிறருக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிறாரோ அந்த கல்வியை நடைமுறைப்படுத்தும் போது இருவருக்கும் நன்மை கிடைக்கும்ன்றாங்க. அதாவது நாம ஒருத்தவங்களுக்கு கல்வியை சொல்லித்தரோம், நாம் கற்ற அந்த கல்வியை, நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த அறிவை இன்னும் ஒருவருக்கு நாம் கற்றுக் கொடுப்பதன் மூலியமாக அவர் அதை கற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவாரேயானால் கற்றுக் கொடுத்த நமக்கும் நன்மை. யார் நம் மூலியமாக கற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அதை செயல்படுத்தும் போது, அவர் அதை நடைமுறைப்படுத்தும் போது அவர்களுக்கும் நன்மை கிடைப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு பாருங்க, நமக்கு ஒண்ணு தெரியுது, நாம் அதை ஒரு செஞ்சிட்டு இருக்கிறோம், அதை செய்வதன் மூலியமாக நமக்கு நன்மைகள் கிடைக்கிறது, உலகத்தில் வெற்றி கிடைக்கிறது என்ற அடிப்படையில் அதை இன்னும் ஒருவருக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலியமாக, அவர் அதை நடைமுறைப்படுத்துவதன் மூலியமாக அவருக்கும் நன்மை கிடைக்கிறது. சொல்லிக் கொடுத்த நமக்கும் நன்மை. அதுல அவருக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் உனக்கு பாதி இவருக்கு பாதி என்று அல்லாஹ் பாரபட்சம் காட்டாமல் அவருக்கு முழு கூலி எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பானோ அதே போன்ற முழு கூலியை கற்றுக் கொடுத்த நமக்கும் கொடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட பாக்கியம் கல்வியாளர்களுக்கு, யார் கல்வி அறிவை பெற்றிருக்கிறாரோ அந்த கல்வியை இன்னும் பிற மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஒரு நன்மையாக இருக்கிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால், நாமெல்லாம் கேள்விப்பட்டோம் பத்ர் போர் களத்துல எதிரிகள் தாக்கப்பட்டார்கள், கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். அப்படி பிடிக்கப்பட்ட கைதிகளில் படித்த அந்த நபர்களும் இருந்தாங்க, எதிரி படையில் சேர்ந்தவங்க. அந்த எதிரி படையில் இருந்த அந்த படித்த நபர்களிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே அன்றைய காலகட்டத்தில் ஒரு கைதிகளாக இருப்பார்களே, ஆனால் அவர்களை விடுதலை செய்வதற்கு பணைய தொகையை கொடுக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு அவங்க ரிலீஸ் ஆயிடலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன பண்றாங்க, பணைய தொகையை வாங்காம எங்களிடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் கல்வியை கற்றுக் கொடுங்கள். கைதியா பிடிக்கப்பட்டிருக்காங்க, அந்த பிடிக்கப்பட்ட கைதிகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, நீங்க இன்னைக்கு அரெஸ்ட் ஆயிட்டீங்க, கைதியா இருக்கிறீங்க, நீங்க என்ன பண்ணுங்க, என்கிட்ட இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு கல்வியை சொல்லிக் கொடுங்க. கல்வியை சொல்லிக் கொடுப்பீர்களானால் உங்களை விட்டு விடுகின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. எந்த அளவுக்கு அதில் கல்வி கற்ற ஒருவர், ஆரம்பகால சஹாபியா இருந்த ஒருவர், இளைஞராக இருந்த ஒருவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முறையில் கைதிகளிலிருந்து கல்வி கற்றுக்கொண்ட ஒருவர் யார் என்று பார்த்தோமே ஆனால் ஸைத் பின் சாபித். ஸைத் பின் சாபித் யாரு, யாருக்கு தெரியும்? பெண்கள் பகுதியில என்னவா, ஸைத் பின் சாபித் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொஸ்டின் கேட்டா தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஸைத் பின் சாபித் திருமறை குர்ஆனை எழுதியவர்கள், எழுத்தறில் ஒருவர். அதாவது வஹி வரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி எழுதுவதற்கு 4 சஹாபியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்திருந்தாங்க.
அதுல ஒருவர் யார் என்று பார்த்தோமேயானால் சைத் பின் சாபித். இவங்க தான் பிற்காலத்துல ஒரு சிறந்த கல்வி அறிஞராக குரானை எழுதக்கூடிய அளவிற்கு ஒரு சிறந்த நபர், ட்ரஸ்ட்வர்த்தி பர்சனா நபி ஸல்லல்லாஹு தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுல ஒருத்தரா யார் வரா? சையத் பின் சாபித் வராங்க. இவங்க எப்ப ஆரம்பத்துல இவங்க கல்வி எப்படி கத்துக்கிட்டாங்க? கைதிகளிடத்தில், எதிரி படையிலிருந்து சொல்லி தரக்கூடிய அந்த நபரிடத்தில் கல்வியை கற்றுக்கொண்டு பிற்காலத்தில் கல்வி அறிவை வளர்த்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஹி எழுதுவதில் தேர்வு செய்து இவர் சிறந்த நபர் சொல்லி இவங்களே வஹி எழுத வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல என்ன பண்றாங்க, அந்த போர்க்களத்து ஒட்டக போர்ல அதிகமான கணிசமான சஹாபாக்கள் இறந்து போய் குரானுக்கு ஏதோ ஒன்று குரான் நம்ம விட்டு போய் விடுமோ என்ற அடிப்படையில் என மனனம் செய்தவங்க இறந்துட்டாங்க. அந்த குரானை திரட்டக்கூடிய பொறுப்பு யாரிடத்தில் வருகின்றது என்றால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆட்சி காலத்துல வருது. அப்ப அபூபக்கரும் உமரும் ஆலோசனை செய்து நாம இந்த பொறுப்பு ஒருத்தரை ஒப்படைப்போம், யாருக்கு ஒப்படைப்புன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது அவங்க யோசிக்கிறாங்க, இதுல சிறந்த நபர் யார் என்று பார்த்தோமே ஆனால் சைத் பின் சாபித் தான். அவங்க தான் குரானை வஹீல எழுதுனாங்க. இந்த பொறுப்பு அவங்க கொடுத்தோமே ஆனால் அவங்க சிறந்த முறையில செய்வாங்கன்னு சொல்லி சைத் பின் சாபித்தை தேர்வு செய்யறாங்க. சைத் பின் சாபித் ஆரம்பத்துல எஸ்டேட் பண்றாங்க, யோசிக்கிறேன் எனக்கு ரொம்ப சிரமமான வேலை, ஒரு மலையை நகர்த்த சொன்னாலும் நகர்த்திடுவேன், குரானை திரட்டுறது சாதாரண வேலையான்னு கேட்கிறாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு சிரமம். இன்னைக்கு நம்ம கையில அல்லாஹ்வுடைய கிருபையில திருமறை குரான் புத்தக வடிவில் இருக்கு. இந்த நவீன டெக்னாலஜில செயலி, அதாவது ஆப் வடிவத்துல திருமறை குரான் இருக்கு. இப்ப இன்றைக்கு இதை ஆப்பா மாத்தணும், டெக்னாலஜி யூஸ் பண்ணி மாத்தணும்னாலே அது கணிசமான தொகை மற்றும் நேரம் செலவினமாகுது. ஒட்டுமொத்த குரான் 23 ஆண்டுகள் இறக்கி அருளிய குரான் பல பகுதிகளில் கிறந்தன. பல நபர்கள் மனநமிட்டு இருந்தாங்க, தோல்ல எழுதி வச்சிருந்தாங்க, எலும்புல எழுதி வச்சிருந்தாங்க. இவற்றை எல்லாம் ஒன்று திரட்டி அதை ஒரு ஃபார்மேட்ல கொண்டு பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. அத சாபித் அவங்க என்ன பண்றாங்க, முன் செய்யறாங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் யோசிச்சாலும் பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு உள்ளத்தை இதற்காக விரிவாக்குகின்றான். அவங்க ஒன்று கூடி என்ன பண்றாங்க, திரட்டுறாங்க. திரட்டி அதை அதுக்காடி அபூபக்கருடைய ஆட்சி முடியுது, உமர் அவங்களுடைய ஒப்படைக்கிறாங்க. இவ்வாறாக குரான் இன்றைக்கு நம் கையில் இருக்கக்கூடிய வடிவில் இருப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடியவர் யார் என்று பார்த்தோமே ஆனால் சைத் பின் சாபித். அவங்க எதுக்கு அந்த பொறுப்புக்கு வராங்க? பிகாஸ் ஆஃப் த நாலேஜ். அந்த கல்வி, அவங்களுக்கு அந்த கல்வி அறிவு இருந்தது பார்த்தீங்களா. நபி ஸல்லல்லாஹு இந்த இவர் தான் சிறந்தவர் சொல்லி தேர்ந்தெடுத்தாங்க. அந்த லிஸ்ட்ல பிறகு முழு பொறுப்பும் அவரிடத்தில் கொடுக்கப்படுகிறது. இந்த நாலேஜ், இந்த விஸ்டம் வச்சுதான். அப்ப கல்வி அறிவில் நாம் சிறந்து விளங்கும் போது நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்ணியத்தை உயர்த்துகின்றான், அதிகாரத்தையும் வழங்குகின்றான். அது மட்டும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஆரம்பத்துல இறக்கப்பட்ட வசனங்கள் கல்வி குறித்து பேசியதோ என்று சொன்னோமோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடத்தில் வரக்கூடிய நபர்களுக்கும் இதனை போதனை செய்வாங்க. மார்க்கத்தை எடுத்து சொல்லுவாங்க, நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்லுவாங்க. இதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக்கொண்டார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்து இன்ன பிற சஹாபாக்கள், வெளியூர் வாசிகள் மதீனாவுக்கு தங்கி கத்துட்டு போவாங்க. அப்படி கற்றுக்கொண்டு போகக்கூடிய நபர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எதையெல்லாம் நீங்க கத்துக்கிட்டு போறீங்களோ அதை போய் உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க, உங்க குடும்பத்தாருக்கு சொல்லுங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உபதேசம் பண்ணுவாங்க. இந்த செய்தி எதுல இருக்குன்னு பார்த்தோமே ஆனால் முஸ்லிம்ல 1194வது செய்தியாக வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கல்வி கற்பதற்காகவே எதற்கு வராங்க? குரான் சட்டத்திட்டம், மார்க்க சட்டத்திட்டம், இன்னும் பிற ஆலோசனைகள், கல்வி கற்பதற்காகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு கூட்டம் வருகிறது. யார் என்று பார்த்தோமே ஆனால் பனு லைஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கோத்திரத்தார்கள் என்ன பண்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் தங்கி கல்வியை கற்றுக்கொள்கிறார்கள். கல்வியை கற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய பகுதிக்கு போங்க. அவங்களுக்கு அவங்க குடும்பத்துடைய ஞாபகங்கள் வருகிறது. சரி, நீங்க போய் உங்க குடும்பத்தாருக்கு போய், உங்க பகுதி மக்களுக்கு போய் நீங்க எதெல்லாம் கத்துக்கிட்டீங்களோ, தொழுகும் முறை, இன்னபிற மார்க்க விஷயங்கள், சட்ட திட்டங்கள், எதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதை உங்களுடைய பகுதி மக்களுக்கு, உங்க குடும்பத்தார்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. எப்படி பாருங்க, நாம ஒண்ணு கத்துக்கிட்டோம், நமக்கு ஒண்ணு தெரியும் அப்படின்னா நம்மளவில் அதை வைத்துக் கொள்ளாமல் நம்மளுடைய குடும்பத்தாருக்கும், நம்மளுடைய பிள்ளைகளுக்கும், மனைவிமார்களுக்கும், நம்மளுடைய சொந்த மன்னர்களுக்கும்
உற்றா பெண்கள் பகுதியில கொஞ்சம் கொஞ்சம் சவுண்ட் ஜாஸ்தியா வருதுமா சிஸ்டர்ஸ், ரொம்ப ஜாஸ்தி வருதுமா சவுண்ட், டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இந்த ஜென்ஸ் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிருங்க ப்ளீஸ். ஓகேங்களா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பிரத்யேகமாக தன்னிடத்தில் வரக்கூடிய நபரிடத்தில் கல்வியை கற்றுக் கொடுத்து அதை உங்களுடைய பகுதியில் போய் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அவர்களும் கற்பிக்கக்கூடிய ஒரு ட்ரெயினர் மாதிரி. எங்கனே நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க, எங்கனே நீங்க கற்றுக்கிட்டீங்க, நீங்க போய் உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அவங்களை நீங்க உருவாக்குங்க, அவங்களை நீங்க கல்வி மான்களாக மாற்றுங்கள் என்பதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ரோச் இருக்கும். இப்ப நாம எதை கத்துக்கிறோமோ நாம நமக்கு இன்னும் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருக்கணும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த வழிமுறை. அதே போல மார்க்கத்தில் பொதுவாகவே பிறரை பார்த்து பொறாமப்படுறது, பிறரை பார்த்து வைத்தெரிச்சல் பெறுவது, இது போன்ற குணாதிசயங்கள் தீய குணாதிசயங்கள், இது கூடவே கூடாது. ஆனா மார்க்கத்தில் இதுக்கும் விதிவிலக்காகக்கூடிய வகையில் 2 காரியத்துக்கு மார்க்கம் பிறரை பார்த்து பொறாமைப்படுவது ஆகுமானது. பொறாமப்படுறதுன்னா எப்படி? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு நியமத்தை குறித்து, அவருக்கு அப்படி கொடுத்துட்டானே அல்லாஹ், அவர் அதன் மூலியமாக நற்காரியங்கள் நன்மைகள் பலவற்றை செய்கிறார். அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை ஆக்கியிருந்தால் நானும் நன்மையான காரியங்கள் பல செய்திருப்பேனே, இன்னும் நன்மையான காரியங்கள் நல்லா பண்ணிருப்பேனே சொல்ற அந்த எண்ணத்தில் ஒருவர் இன்னொருவரை பார்த்து பொறாமைப்படுவது மார்க்கத்தில் ஆகுமானது. இது புகாரில 23வது செய்தியாக வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? ஒருவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செல்வத்தை வழங்கி இருக்கின்றான், பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்ற நிலையில இருக்கிறாங்க, ரொம்ப பணக்காரராக செல்வ செழிப்போடு வாழ்றாரு. அவர் என்ன பண்றாரு? அல்லாஹ்வுடைய பாதையில பொருளாதாரத்தை செலவு செய்யறாரு. செலவு செஞ்சு அத நன்மையான காரியத்திற்காக செலவு செய்யும் போது இதை நான் பாக்குறேன், எனக்கு அப்படியே ஒரு என்ன சொல்றது, ஒரு பொறாமையா இருக்கு, ஒரு பேராசையா. நமக்கு மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் ஒரு பணக்காரன் ஆக்கி இருந்தா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை செல்வந்தனாக ஆக்கி இருப்பானே, ஆனால் நானும் இது போன்ற அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்திருப்பேனே, நன்மையான காரியங்களுக்கு நான் கொடுத்திருப்பேனே, எனக்கு அப்படி வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று ஒரு செல்வந்தரை பார்த்து பொறாமைப்படுவது. எதற்காக? அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பதற்காக. அவனுக்கு பத்தியா எவ்வளவு பெரிய வீடு, அவனுக்கு பத்தியா இப்படிப்பட்ட காரு, இப்படி வசதி வாய்ப்போட வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி வயிறு, அந்த மாதிரி வயிறு சொல்லல. பொறாமை எதற்கு? வசதி இருக்கிறது, அதற்கான வாய்ப்பு இருந்து அவங்க என்ன பண்றாங்க? அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யறாங்க, தர்மம் செய்யறாங்க. இதை பார்த்து நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமே, ஆனால் நாம சிறந்த முறையில பண்ணுவோம்னு சொல்லி யோசிப்பது. அதே போன்று ஒரு கல்விமான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு நாலேஜ், யாருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கல்வி ஞானத்தை கொடுத்து அந்த கல்வி ஞானத்தின் மூலியமாக அவர் சரியான தீர்ப்பு வழங்குறாரு, அவர் என்ன பண்றாரு? மற்றவர்களுக்கு சொல்லியும் கொடுக்கிறார், சரியான முறையில் ஆலோசனை வழங்குறாரு, மார்க்க தீர்ப்பு சொல்லுறாரு, இல்ல வேற ஏதாவது ஒரு சட்டத்திட்டங்களை குறித்து கேட்கும் போது அதுக்கு ஆலோசனை வழங்குறாரு. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறாரு. மற்றவங்களுக்கு சொல்லியும் கொடுக்குறாரு. தனக்கு தெரிந்த அந்த கல்வி ஆற்றலை, இது ஒரு ட்ரிக்ஸ், இது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ராட்டஜி, இதை சொல்லி கொடுத்தா தொழில் ரகசியத்தை கற்றுப்பான், இதை சொல்லி கொடுத்தா என்ன இது பண்ணிட்டு போயிடுவான், இதெல்லாம் நம்மளுடைய ரகசியம், இந்த நாலேஜ் எல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது என்று என்ன பண்ணுவாங்க? ரொம்ப ஒரு மாதிரி அதை குரூப்ட் மைண்ட்ல தன்னுள்ளே வச்சுப்பாங்க. ஆனா இன்னைக்கு ட்ரெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு எது தெரியுதோ அதை நான் 4 பேர் சொல்லி கொடுத்தாதான் இன்னைக்கு நான் ஒரு ஃபேமஸான ஆளு. இன்னைக்கு மார்க்கெட்ல மதிக்கக்கூடிய ஒரு ஆளா, ஒரு ரோல் மாடல், ஒரு மென்டரா யார பாக்குறாங்க? யாருக்கு இது போன்ற ஸ்ட்ரிக்ஸ், இது ஒரு பிசினஸ் இருந்தாலும் சரி, ஒரு கல்வியில சிறந்த இடத்துக்கு போனாலும் சரி, அதிகாரத்தை பெற வேண்டியனாலும் சரி, எதுல ஒருத்தங்க சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுல அவர்கள் சாதனையாளர்களாக ஆக வேண்டும் என்றால் அந்த சாதனை புரிந்த நான் எப்படி இதை சாதித்தேன் என்பதை, அந்த ரகசியங்களை, அந்த நுணுக்கங்களை மற்றவர்கள் சொல்லி தருவதன் மூலியமாகத்தான் வெற்றி இருக்குது. ஒரு தொழிலே எடுத்துப்போம், ஒரு பிரியாணி எடுத்துப்போமே, பிரியாணி இப்படிதாங்க செய்யணும், இப்படி வியாபாரம் பண்ணுங்க, நீங்க ஓஹன் போங்கன் அப்படி ஒருத்தர் சொல்லி தரான் பாத்தீங்களா, அவன் தான் நீங்க நல்ல மார்க்கெட்ல மதிக்கக்கூடிய ஆளா இருக்கிறான். இதை சொல்லிட்டு அவன் என்னுடைய தொழில கத்துக்குப்பான், இதை தெரிஞ்சுக்கிட்டேன் பக்கத்துல கடையை போட்டுருவான். இப்படி ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் நாம் அதை பார்ப்போமே, ஆனால் இதன் மூலியமாக சமுதாயத்தில் பெரிய நன்மை கிடையாது. நாம் பெற்ற அந்த கல்வியை இன்னொருவருக்கு சொல்லி தருவதன் மூலியமாகத்தான் அதில் நன்மை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் பெற்ற கல்வி, அதன் மூலியமாக ஒரு சிறந்த ஒரு நபரா இருக்கிறாரு.
இன்னும் பிறருக்கு கற்றுத்தராரு பாத்தீங்களா? இப்படிப்பட்ட கல்வி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு கொடுத்திருப்பானே, ஆனால் நான் இன்னும் 4 பேரை உருவாக்குவேன், சமுதாயத்துல சிறந்த மக்களை நான் உருவாக்குவேன், சமுதாயத்துக்காக நான் பாடுபடுவேன், அந்த ஒரு சிந்தனையில ஒருத்தர் உழைக்கிறான் பாத்தீங்களா? அப்படிப்பட்ட நபரை பார்த்து பொறாமை கொள்வது மார்க்கத்தில் ஆகுமானது. 2 விஷயத்துக்கு நம்ம பொறாமை கொள்ளலாம். ஒண்ணு, செல்வந்தர், அந்த செல்வந்தர் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறார். இன்னொருவர் கல்விமான், அந்த கல்வியை கற்று அல்லாஹ்வுடைய பாதையில் அந்த கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பாரேயானால் இந்த 2 விஷயத்துக்கு மட்டும் நாம பொறாமை கொள்வது மார்க்கத்தில் கூடுமானது. அப்போ இது போன்ற கல்வி ஞானத்தை பெற்று நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் செய்யக்கூடிய இந்த தியாகத்துக்கு மார்க்கத்தில் மிகுந்த ஒரு அர்ப்பணிப்பாகவும் கருதப்படுகிறது. பல நன்மைகளையும் நமக்கு பெற்றுத் தருகிறது. கல்வி என்பது ஒரு சிறந்த செல்வமாகவும் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாதையை லகுவாக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது. குறிப்பாக நம்மளுடைய சமுதாயத்தை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று பார்த்தோமே, ஆனால் ஒரு காலம் இருந்துச்சு, படிப்பு என்றாலே வேண்டாம், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம, காலேஜுக்கு அனுப்பாம, படிச்சு முடிச்சோமா அது ஒரு கடையவை, ஒரு கடையில போய் சேரு, அந்த தொழில் கத்துக்கோ, அப்படி போன்னு சொல்லி விட்டுட்டு இருந்தோம். பல பிரச்சாரங்களுக்கு பிறகு இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் படிக்கக்கூடிய நபர்களா இருக்கிறாங்க. பெண்களும் ஒரு கட்டத்துல படிக்காம அந்த பருவ வயது வந்த பிறகு திருமணம் முடிச்சு வைக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. இன்றைக்கு படிக்கிறாங்க. எதுக்கு படிக்கிறாங்கன்னா, கல்யாண அந்த இயர்ஸ் டியூரேஷன் தள்ளி போட்டு படிக்க வைக்கிறாங்க. ஒரு டிகிரி படி 2 வருஷம் 3 வருஷம் போட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணலாம். அந்த 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு உடனே திருமணம் பண்ணணும். அந்த திருமணத்தை தள்ளி போடுவதற்கு இன்னைக்கு படிப்பு என்பது ஒரு கருவியாக பயன்படுகின்றதே தவிர, உண்மையில் சொல்ல போனால் இன்றைக்கு படிப்பு என்பது எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றது என்றால் ஒரு சர்டிபிகேட்டா தான் இருக்குது. ஒரு ஐடி கார்டு, எப்படி ஒரு டிகிரின்றது ஒரு சர்டிபிகேட், அதுதான். ஆனா கல்வி எப்படிப்பட்ட ஒரு நிலையை பற்றி தரணும், ஒரு ஸ்கில்டா, ஒரு குவாலிட்டி எஜுகேஷன், ஒரு பயனுள்ள கல்வி மார்க்கத்தை சொல்றாங்க பாத்தீங்களா? எந்த படிப்பு படிச்சாலும், அரபி படிச்சாலும், ஆங்கிலம் படிச்சாலும், தமிழ் படிச்சாலும், அறிவியல் படிச்சாலும், கணக்கு படிச்சாலும், எதை படிச்சாலும் நாம் எதை படித்தோமோ அதில் அறிவாற்றல் கொண்டவராக, கல்வியில் சிறந்தவர்களாக, ஸ்கில் பேஸ்ட் லேர்னிங் நம்ம படிக்கணும். படிச்சதுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது. எங்க அம்மா படிக்க சொன்னாங்க, எங்க அப்பா படிக்க சொன்னாங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, எனக்கு புரியவே புரியாது, ஏதோ நான் 3 வருஷம் காலேஜ் போயிட்டு வந்தேன், 4 வருஷம் காலேஜ் போயிட்டு வந்தேன் என்ற ஒரு நிலையில் இல்லாமல் எந்த படிப்பை படிக்கின்றோமோ அந்த படிப்பு நமக்கு பயனுள்ள படிப்பாக, நமக்கும் நம்மளுடைய சமுதாயத்துக்கும் மறுமையிலும் வெற்றி பெற்று தரக்கூடிய படிப்பாக நாம் படிக்க வேண்டும். எந்த ஒரு படிப்பும் மோசமான படிப்புலாம் இல்லை. கல்வி என்பதே அறிவு சார்ந்த ஒன்றுதான். அதை நாம் எந்த அளவுக்கு உள் ஆர்த்தமாக நாம் படிக்கின்றோமோ, அதை எந்த அளவுக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோமோ அதற்கேற்றாற்போல் ரிசல்ட்ஸ் இருக்கும். அந்த வகையில இஸ்லாமிய மார்க்கம் பெண் கல்வியை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசுது. பெண் என்றாலே ஒரு அடிமை வர்க்கமாக, என்ன சொல்ற, புர்கா போட சொல்லுங்க, படிக்க வைக்க கூடாது, இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டம் சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. இது அறியாமை. உண்மையை சொல்ல போனால் சஹாபாக்கள் காலத்திலே சஹாபிய பெண்களே படிச்சிருக்கிறாங்க.